இன்னைக்கு விஜய் பின்னாடி வந்துச்சுன்னா நீங்களாம் விபச்சாரிகள்னு சொல்றானே, அப்ப நம்ம பதில் சொல்லணும்னு வைங்களேன். இந்த மாதிரி புறம்போக்கு தேப்பையில்கள் பதில் சொல்லிட்டே இருந்தோம்னு வைங்களேன், எலெக்ஷன் வந்துரும். இனிமேல் மாதர சங்கம்னு எங்கேயாவது இருந்து இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான், அவன் வீட்டுல இருக்கிற பொம்பளைகள்லாம் அவனை கழட்டிட்டு அடிக்க மாட்டாளுகளா அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது 28ஆம் தேதியிலேருந்து விஜய் அவர்களுடைய பரப்புரை செம்மையாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இருக்கிற அந்த தேர்தல் களம் இருக்கிற தமிழ்நாட்டோட ஹீட் பத்தாமல் இன்றைக்கி இருக்கிற மொத்த தேர்தல் களமுமே அனல் பறந்துட்டுருக்கு. அந்த ஒரு வகையில் 28ஆம் தேதியிலேருந்து சென்னையில் சூறாவளியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு சென்னை ஸ்தம்பிக்கிற அளவுக்கான ஒரு கூட்டம் வரப்போகுது அப்படின்றது உண்மை. இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்போம். விஜய் அவர்கள் 25ஆம் தேதி அல்லது 26ஆம் தேதி பெரம்பூரில் இருக்கிற அந்த பணிமனை அந்த அதாவது வார் ரூம் அதுக்கு பேர், அதை திறந்து வைப்பாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த பரப்புரை அப்படின்றது நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற முக்கியமான விஷயம் ஒன்று இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வாகன பரப்புரை செய்கிறதுக்கும் அங்கே இருக்கிற ஏரியாக்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதுக்கும் தேர்தல் அதிகாரிகள் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்டு நம்ம பேச போகிறோம். அதுக்கும் ஊடால பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் கூட இருக்கிற ஒரு பொன்ராஜ் அப்படின்னு ஒரு புறம்போக்கு, அந்த புறம்போக்கு அப்துல் கலாம் ஐயா எப்படி இந்த புறம்போக்கெல்லாம் கூட வச்சுருந்தாப்புல அப்படின்னு தெரில. ஒருவேளை அவர் இப்போ பேசியிருக்கிறத பார்த்துருந்தாப்புலன்னா கண்டிப்பாக செருப்பை கவ்வ கொடுத்துட்டு அடிச்சிருப்பாப்புல. அந்த வகையான மோசமாக பெண்களை விமர்சிச்சிருக்காரு இந்த பொன்ராஜ் அப்படின்ற புறம்போக்கு. அது என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் ஒன்றா போக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் 28ஆம் தேதி மேற்கொள்கிற அந்த ஒரு பரப்புரை அப்படின்றதுல 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே நாளில் பரப்புரை மேற்கொள்கிறாரு. அந்த 5 சட்டமன்ற தொகுதிகளையுமே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கொளத்தூர், வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், பெரம்பலூர், அண்ணாநகர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெரம்பலூரில் தான் விஜய் அவர்களுக்கான அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியாக ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் தான் அவர் களம் இறங்க போகிறார். இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா, இதுவும் நிறைய இடங்களில் அவரும் ஓகே பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களும் உறுதியான பட்டியல் கையில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் மற்றும் அண்ணாநகர் இந்த 2 தொகுதிகளுக்குமே சட்டமன்ற தொகுதி அந்த வேட்பாளர் அப்படின்றது இன்னமுமே உறுதியாக்கப்படலை. ஏன் அப்படின்னா ஒருவேளை யாராவது காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சுட்டு வர்றவங்க இல்லை மித்த கட்சிகள்லேருந்து வேட்பாளராக வர்றவங்களுக்கு அந்த சென்னை சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்கிறனால அந்த தொகுதிகளுக்கு இன்னும் வேட்பாளர் இறக்காமல் இருக்காங்க. ஒரு வழியா விஜய் அவர்கள் வெளியிட போகிற அந்த ஒரு 110 பேருக்கான வேட்பாளர் பட்டியலில் இவங்க பேர்லாம் இடம்பெறுதா அப்படின்றத பார்ப்போம். முக்கியமான விஷயமா கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி ஸ்டாலின் அவர்களுடையது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஎஸ் பாபு இறங்கியிருக்காரு. அதிமுகலேருந்து வந்தவர். இப்போ விஎஸ் பாபு இறங்க போகிறாருன்னு தான் பல்வேறு வகையான பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு மாற்றம் பண்ணி OGM பாலாஜி அப்படின்றவரை விஜய் அவர்கள் களம் இறக்குறாரு கொளத்தூரில். என்ன காரணம் அப்படின்னா இவர் பெரிய சமூக ஆர்வலராக இருக்கார். இவர் அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லது செய்கிறது. இப்போ விஜயின் விருந்தில்லா அந்த விருந்தகம் விலையில்லா விருந்தகம், அந்த தண்ணி மோர் பந்தல், இதெல்லாம் நிறையா இன்றைக்கி மக்களுக்காக செஞ்சு தொன்றாட்டிகிட்டு இருக்கிற ஒரு நபர். அது போக பார்த்தீங்கன்னா அந்த கரூரில் நடந்த சம்பவத்தப்ப கரூரில் விஜய் அவர்கள் போக முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிற குடும்பத்தார்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு செயலாக செஞ்சவர் பஸ் அதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்து பத்திரமா மறுபடியும் அவங்களை கரூரில் போய் விடுற வரைக்கும் கூடையே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்ட ஒரு நபராக இன்றைக்கி OGM பாலாஜி அவர்கள் இருந்திருக்கும் போது விஜய் அவர்களுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு நபராக மாறி இருக்காரு. அதனால இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில் இன்றைக்கி பாலாஜி அவர்களை இறக்கலாம் அப்படின்றாரு. ஏன்னா இன்னும் முக்கியமான விஷயமா மக்களோட நம்பிக்கையை இன்றைக்கி பாலாஜி அவர்கள் பெற்றிருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன கருத்து கணிப்பும் வந்திருக்கு. நிறைய வேட்பாளர்கள் இருக்கும்போது இன்னைக்கு OGM பாலாஜி அவர்களுக்கான அந்த ஒரு வேட்பாளர் பட்டியலில் முதலிடம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம RK நகர் தொகுதி அல்லது திருவொற்றியூரில் மரிய வில்சன் இந்த மாதிரி ஆட்கள் பேர்லாம் அடிபட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்தாங்க, மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியாமல் இருந்தும் கூட இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்திட்ட வெளிக்காட்டப்படுறாங்க அப்படின்றது தான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்புறம் வில்லிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்தில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு. இப்போ ஏன்னா ஒவ்வொரு சில தலைவர்கள் என்ன செய்வாங்க, வேட்பாளர் பட்டியலை அறிவித்ததுக்கு அப்புறமா இப்போ சீமான் மாதிரி பரப்புரை மேற்கொள்கிறவங்களும் இருக்காங்க, பரப்புரை மேற்கொண்டுட்டு வேட்பாளர் பட்டியலை இறக்கி விடுறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி பெரம்பூரில் விஜய் அவர்களுடைய அந்த தேர்தல் வார் ரூம் அப்படின்றத திறந்து வச்ச கையோட அந்த 5 சட்டமன்ற தொகுதிகளும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுக்கப்புறமா கொடுங்கையூர் அடுத்த கண்ணதாசன் நகரில் ஒரு பங்களா வாங்கியிருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அங்கே இருந்து தான் அந்த 2 நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முதல் வாரம், அதாவது 1ஆம் தேதி 2ஆம் தேதிகளில் புதுச்சேரி செல்கிறார். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வரைக்குமான அந்த ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறாரு. ஏன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 28 தமிழக வேட்பாளர்கள், அதாவது தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள், 2 பார்த்தீங்கன்னா மக்கள் நேயம் கழகத்தோட 2 வேட்பாளர்கள், 2 ஒன்று தனி தொகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன்று பொது தொகுதி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிருக்கிற முதல் கட்சி புதுச்சேரியில். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி புதுச்சேரியில் இருக்கிற அங்கே இருக்கிற சில காலேஜஸ், சில
கம்பெனிகள், ஐடி நிறுவனங்கள்லாம் வந்து கருத்து கணிப்பில புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 19லேருந்து 22 இடங்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றும் அப்படின்னு ஒரு சின்ன கருத்து வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, இன்னைக்கு புதுச்சேரிய பொறுத்தவரைக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயமா, இதுக்கு முன்னாடி முதல்வரா இருந்த நாராயணசாமி அவர்கள் வந்து அவங்களுக்கு இந்த தடவ சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி ரொம்பவே அவர்களுடைய ஆதரவாளர்கள் பெரும் பிரச்சனைலாம் வந்திருந்துச்சு. அங்க காங்கிரஸ் அலுவலகத்தில போய் முற்றுகைலாம் இட்டாங்க. ஒரு சீட் குடுக்க முடியல. நீங்கலாம் என்ன கட்சின்னு சொல்லி. இப்போ ஒட்டுமொத்த ஆதரவையும் அதாவது காங்கிரஸின் ஒட்டுமொத்த ஆதரவையுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு குடுக்க போறதா ஒரு சின்ன பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் அவங்க பரப்புரை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஒரு பேச்சுக்கள்லாம் அடிபடும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நாராயணசாமியோட ஆதரவாளர்கள் ரொம்ப கொதிப்போட இருக்காங்க. இப்ப தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் வந்து டிவிகோட வந்து இணைய போகுதுன்னு நெறைய பேச்சுக்கள்லாம் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் மாணிக்கம் தாகூர், செல்வ பெருந்தகை எவ்வளவோ முட்டு குடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கூட ராகுல் அவர்களுக்கு வரவே விருப்பம் இருந்தாலும் கூட தமிழக காங்கிரஸ் அப்படின்றது இன்னைக்கு திமுகவோட ஒரு கைக்கூலியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால, அவங்க வந்து பெட்டி வாங்கிக்கிட்டு வேற வழி இல்லாம இந்த மல்லிகார்ஜுன கார்கே இந்த மாரி ஆட்களை எல்லாம் கையில போட்டுக்கிட்டு திமுக வந்து கூட்டணியை கைப்பற்றிடுச்சு அப்படின்னே சொல்லணும். ஆனாலும் கூட இன்னைக்கு ராகுல் அவர்களுக்கான விருப்பம் இல்லாதனால ஒட்டுமொத்த சுற்றுப்பயணத்தையும் தன்னுடைய தாயாரின் உடல்நிலையை காட்டி ஒத்தி வச்சிருக்கிறாப்ல. இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பாலும் ஆதரவு குடுத்துக்கிட்டு வந்திருந்த காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் செல்வம் அப்படின்றவரை செல்வ பெருந்தகை அவர்கள் நீக்கியிருக்காரு. செல்வம் அவர்களை பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து செல்வ பெருந்தகை அவர்கள் நீக்கியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, அவங்களோட காங்கிரஸ் வட்டாரம் மற்றும் சில ஆதரவாளர்களுக்கு எரிச்சலை தான் ஊட்டியிருக்குன்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா, வெள்ளி அல்லது சனி விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு முன்னாலேயோ அல்லது பரப்புரைக்கு அப்புறமோ செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அப்படின்ற சின்ன தகவல். இணைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு சேப்பாக்கம் தொகுதியை ஒதுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான உண்மை அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். டீட்டெயில் கிடைச்சோடனே நான் அடுத்து டான்னு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த ஒரே நாளில் 5 தொகுதி காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு எவ்வளவோ வஞ்சிச்சிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தை நிறைய கண்டிஷன் மேலே கண்டிஷன் போட்டு எஸ்ஓபியை போட்டு தடுத்து மக்களிடையே கொண்டுட்டு போய் ஒரு பரப்புரை செய்ய விடாமல் எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. ஆனால் இப்போ முழுக்க முழுக்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக தேர்தல் அதிகாரிகள் வந்து அதாவது மனு கொடுத்த உடனே ஓகே பண்ணியிருக்காங்க. அந்த வாகனத்தில் போய் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் அந்த 5 தொகுதி அப்படின்போது ஒவ்வொரு இடங்களிலேயும் நின்று பேசுறதுல ஒவ்வொரு இடங்களிலும் 3000லேருந்து 5000 மக்கள் கூடுவாங்க அப்படின்னு அப்படின்றனால அவங்க எல்லாத்துக்குமே அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் அதாவது விஜய் அவர்கள் மீது அதிக பற்றுள்ள இளைஞர்கள் தயவு செய்து இவ்வளோ நாள் பண்ணின சம்பவங்களை பண்ணிடாதீங்க அப்படின்றதான் உண்மை. ஏன்னா தீய சக்தி அப்படின்றது இன்னைக்கு தேர்தல் அதிகாரிகள் கொடுத்த இந்த ஒரு பரப்புரைக்கு அனுமதியை எப்படியாவது கேன்சல் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான தீய சக்தி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மேலே பழி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த சம்பவம் வேணாலும் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றனால இன்னைக்கு கட்சிக்கு கெட்ட பேர் வந்துரும் அப்படின்றதுக்காக அவங்க நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்குன்றனால தயவுசெய்து தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறணும். அந்த குட்டி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றது, அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுங்க. வயசானவங்க வர வேண்டாம், கர்ப்பிணிகள் கூட வேண்டாம் அங்கே. இதுதான் நம்மளுடைய ஒரு கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறனால தயவுசெய்து தண்ணி பாட்டில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதுதான் நமக்கு நல்லது. 2வது முக்கியமான விஷயமா நான் முதலே சொல்லி இந்த மாதிரி புறம்போக்கு பொன்ராஜ் அப்படின்ற புறம்போக்கு தேப்பயலுக்கு தான் இந்த பதிலடி. நான் தெரியாமல் சொல்கிறேன். இன்னைக்கு அந்த வீடியோவை நம்ம பார்க்கவே இல்லை. முதல்ல அவன் யார் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நிறையா பேர் நம்ம கமெண்ட்டில் கேட்டுட்டு பின் பண்ணியே வைக்கிற அளவுக்கான கமெண்ட் போட்டு இவனை வந்து நிறைய பேர் லிங்க் போட்டே வந்து எனக்கு காட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் அவன் வீடியோவே பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவன் முழுக்க முழுக்க திமுக கைக்குலின்னு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் கேட்குறேன், விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி சங்கீதாவுக்கு வந்து விவாகரத்து கொடுத்தனோன்னு வந்த மகளிர் அணிலாம் எங்கே போனீங்க? இது மகளிர் சங்கம்லாம் எங்கே போனீங்க? மாதர் சங்கம்லாம் இருக்கீங்களா? உங்களையும் சேர்த்து தான் அவன் பேசியிருக்கான். நீங்களும் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. இன்னைக்கு தமிழக பெண்களை ஒட்டுமொத்த பெண்களையும் விபச்சாரின்னு சொல்லியிருக்கானே, இவெல்லாம் எவளுக்கு பிறந்திருப்பேன்? அப்போ விபச்சார குடும்பத்திலையோ இல்லை விபச்சாரிக்கு பிறந்தவன் தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பேன்றது தான் நம்ம கருத்து. அதனால் இந்த நாய் பேசுகிறத நம்ம கண்டுக்கக்கூடாது. முழுக்க முழுக்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறன்றனால எப்படியெல்லாம் பேசுகிற சொல்லி இந்த டிஎம் சத்யா அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இவனுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு வைங்களேன், இந்த மாதிரி புறம்போக்கு தேப்பையில்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிகிட்டே இருந்தோம்னு வைங்களேன், எலெக்ஷன் வந்துடும். அதனால் இவங்களை நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். ஏன்னா இன்றைக்கி கமெண்ட்டில் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் வீடியோவே பார்த்தேன். எனக்கு பார்க்க நெசமாலே அவன் எதிர்த்தாப்புல இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா இருந்திருந்தாருன்னா அவர்கிட்டலாம் எப்படி இவன் குப்பை கொட்டினான்னு தெரில. அந்த மாதிரி உத்தம மனுஷர்கிட்ட இந்த மாதிரி ஆளாக இருந்திருக்கான்றது நமக்கு தெரியல. அப்படியே கவ்வை கொடுத்துட்டு அடிச்சிருப்பாப்புல. அந்த உண்மையிலே அந்த மனுஷன் வந்து இருந்திருந்தாப்புல. நான் எப்படி இவெல்லாம் சயின்டிஸ்ட் ஆனா படிச்சு தான் ஆனானா வேறு எதுவும் தொழில் பண்ணி ஆனானான்றது நமக்கு தெரியல. பார்ப்போம். அவன் வீட்டு முன்னாடி இன்றைக்கி பெண்கள் வந்து கூடுற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய வந்து தமிழக வெற்றி கழக பெண்கள்
அவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு கோவமா இருக்காங்க. எவ்வளோ தூரம் ஒரு மோசமானது ஒரு விமர்சனத்த வச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சில பேர் வந்து தமிழக வெற்றி கழக பெண்களும் சரி, இல்ல மாற்றுக் கட்சியிலேருந்து வந்திருக்க சில தீய சக்திகள் வந்து இன்னைக்கு அண்ணனா இருப்போம், எங்க தங்கச்சியா இருப்போம் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது திமுக ஊப்பி அந்த பொம்பள பிள்ளை அது பயங்கரமா பேச சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. நான் அதுக்கான வீடியோவே டீட்டெயில்டு நான் போட்டு காமிச்சிட்டேன். அத வச்சு சொல்றேன். இந்த ஊப்பி எவ்வளோ பெட்டி வாங்குனியா? என்னத்த கருமத்த வாங்குனியா? இல்ல வேற எதையும் கூட்டி குடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அது அவங்களே அப்படித்தான்றது எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றது பணத்த. அப்ப எவ்வளோ கூட்டி போட்டு குடுத்துட்டாங்க போலுக்க. பயங்கரமா உட்காந்து பேசிட்டு இருக்கான். இதுல வேற ஒரு பெரிய கால் மேல கால் போட்டு என்னமோ பெரிய நாங்க தான் அரசியல் பருப்பு அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து நான் இப்பவே சொல்லிட்டேன். இனிமேலும் ஆதர சங்கம்னு எங்கேயாவது இருந்தீங்க, இல்ல திமுகல இருக்கிற மகளிர் அணிலாம் இருந்தீங்கன்னா இவன கேளுங்க. என்ன நீங்களும் தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க. உங்களையும் சேர்த்து தான் அவன் சொல்லியிருக்கான். இல்ல ஒரு பெண்களை விமர்சனம் பண்றதுக்கு நெறைய இருக்குங்க. ஏன்னம்மா நீ இப்படி வந்து படிக்கிற வயசுல இப்படி கட்சி வச்சுன்னு திரியிறியேன்னு சொல்லலாம். இல்ல வீட்ல இருக்கிற பெண்கள் உங்க புள்ள ஒட்டிய புருஷன பாருங்கம்மா, ஏம்மா இப்படி பின்னாடி போறீங்கன்னு சொல்லலாம். இது நியாயம். ஏன்னா இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இதே பெண்களோட ஆதரவுல தான் அவர் ஜெயிச்சாருன்றது இன்னைக்கு வரலாறு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு மேல வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். இப்ப மட்டும் நாங்க வரலாறுலாம் எடுத்து பேச மாட்டோம். இன்னைக்கு விஜய் பின்னாடி வந்துச்சுன்னா நீங்கலாம் விபச்சாரிகள்னு சொல்றானே, அப்ப இவன் எவ்வளோ பெரிய ஆளா இருப்பான். அவன் வீட்ல இருக்கிற பொம்பளைகள்லாம் அவனை கழட்டிட்டு அடிக்க மாட்டாளுகளா அப்படின்றது எனக்குடைய கேள்வி. தயவுசெய்து நம்மளோட சேனல் பார்க்குறவங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்டா பொன்ராஜ் நாதாரிப்பலே 2 வயசு குழந்தையிலேருந்து 20 வயசு கிழவி வரைக்கும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10, 12 படிக்கிற பிள்ளைய வந்து என்னமோ பண்ணி இன்னைக்கு கழுத்தெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ளேலாம். அப்போலாம் நீ எங்கடா போன? அப்போலாம் வந்து உட்காந்து பேட்டி கொடுக்க வேண்டியதானடா, இந்த அரசு இப்படி பண்ணிருச்சு, நல்லது வந்து பண்ணுங்க, என் குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைகளுக்கெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதானடா. அப்போலாம் வந்து எங்கடா போய் படுத்துக்குருவீங்களா, இல்லை பால் குடிச்சிட்டு படுத்துருவீங்களாடா? இன்னைக்கு வந்து நீ தமிழக பெண்களை பேசுகிற அளவுக்கு நீ யாரா? நீ எந்த கட்சிக்காரன்டா? இன்னைக்கு வந்து திமுக சார்பில் நான் பெட்டி வாங்கிட்டேன்னு உட்காந்து நீ உட்காந்து வக்கனையா பேசுறியே, உன்னையெல்லாம் எவன்டா பேட்டி எடுக்க கூப்பிட்டது? பேசுனா என்ன செய்யணும்? உன் கட்சிக்கு செம்பு தூக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு தாங்கி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு டிவிக்கேல இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களையும் நீ தொட்டு பேசியிருக்கேன்னா உனக்கெல்லாம் தெம்பு திராணி அவ்வளோ இருக்குன்னு தானே. அப்போ நீ வாங்கின காசு எவ்வளோ தூரத்துக்கு பேசுது? இன்னைக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்கிற தமிழக பெண்களை பேசுறது ஒன்று தான், உங்கள் அம்மாவை பேசுறது ஒன்று தான்டா நாதாரி பையில. இப்போ காவல்துறையெல்லாம் உன்னை பார்த்துட்டு வாய் பார்த்துக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு வந்து மகளிர் அணியில் கொண்டு திமுகவில் இருக்கிறவங்க தப்பு பண்ணால் கேட்குறவங்களும் இருக்காங்க. அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அனைத்து இந்திய மாதர் சங்கமும் தப்பு பண்ணா உடனடியாக வர்ற மாதர் சங்கம். ஆனால் திமுகலேருந்து வர தப்பை மட்டும் தட்டி கேட்க மாட்டேன்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக பெண்களே ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு எங்களுக்கும் கேட்க தோணுது. தயவுசெய்து பார்க்குறவங்க உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த நாதாரி பயலுக்கு ஏதாவது கொடுக்கணும் பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க. நம்ம சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்தடுத்த விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயண வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த நாதாரி பயலெல்லாம் நம்ம புறம் தள்ளிட்டு நம்மளுடைய அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி விஜய் அவர்களுடைய சர்க்கார் அமைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த நாதாரி பயல்களுக்கு ஏற்கனவே ஒரு சகோதரர் வந்து பதிலடிலாம் கொடுத்துருந்தாரு, நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடிலாம் இதை நான் பார்த்துருந்தேன்னா நான் அன்னைக்கே அவனுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்றனால தான் நம்மளுக்கு லேட் ஆகி போச்சு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.